சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மறந்துட்டியா? இல்ல, மறக்காம இருந்தா சரி. அண்ணனுக்கு தடைப்பட்டிருந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. இனிமே நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? புருஷன் வீட்டுக்கு போலாம், அவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு உன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொன்னேன். நான் எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். சரி, உனக்கு அண்ணனுக்கு சுட தண்ணி ரெடியா இருக்கு, குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. அண்ணே, நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான நாள் மாதிரி உன் வாழ்க்கையில எப்பவும் தொடரணும். இந்த சந்தோஷம் பெருகணும். சீக்கிரமே இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும். நம்ம குடும்பத்திலே ஒரு வாரிசு உருவாகணும். அதை நான் எடுத்து என் தோள் மேலையும் மடியிலையும் போட்டு கொஞ்சணும். இதெல்லாம் சீக்கிரமே நடக்கணும். சரிண்ணே, பொண்ணு குளிக்க போயிருக்கான். நீ போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏத்தா துளசி, உன் ஆத்தரர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சரிதா. ஐயா பேராண்டி, என்ன இப்படி தாயா உன் தாத்தாவும் இப்படியே சொல்லிதான் அவரை மேல அனுப்பிட்டேன். யோ, ஒண்ணும் இல்லையா, குங்குமம் இருக்கியா, நானே தொடச்சு விடுறேன். அப்படியா? அட தொடச்சு விடுறா. இங்க வாரியா, சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். நல்லா அலுப்பு தர குளிச்சுட்டு வாயா. தங்கச்சி செம்மையா சமைச்சு வச்சிருக்கு. அது போக ஆட்டுக்கால் சூப்பை பெசால சமைச்சு வச்சிருக்கியா. சடக்குன்னு குளிச்சுட்டு வாயா, படக்குன்னு உள்ள தள்ளி விட்டுருவான். மாமா எப்படி சாப்பாடு இல்ல அந்த இங்கிருந்து ஒர்க்காத. மாமாக்கு கரிசோறு பிடிக்காது போல. தங்கம், காஃபி எடுத்துட்டு வா சீக்கிரம். வா, காஃபி எடுத்துட்டு வாடி. பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரியாம அவ இங்கதான் இருக்கான்னு நினைச்சு ராஜபாண்டி அவளை கூப்பிட்டுட்டு இருக்கானே. அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல பாசம் வச்சிருக்கியா. ஆனா துளசி பிள்ளை ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அன்னை வீட்டுக்கு பொட்டியை கட்டிட்டு போயிட்டாளே. இந்தப்பா. என்னம்மா, நீ காஃபி எடுத்துட்டு வர, அவட குத்த அனுப்பிச்சிருக்கலாம்ல. செக், அவதான் அவ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டால. அவ வீட்டை விட்டுலாம் போவான்னு எதிர்பார்க்கல. அதான் இன்னும் அவன் வீட்டில் இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி சரி, நீ போ, போய் மற்ற வேலைலாம் பாரு போ. மாமன் என்னதான் சொல்றான்? என்னத்த சொல்ல, துளசி துளசின்னு புலம்பிக்கிட்டே கிடக்குறியா. தங்கம், கீழே அயன் பண்ண துணிலாம் இருக்க பாரு, சீக்கிரம் எடுத்துன்னு வா.
இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லை. தங்க கீழே அம்மா ரூம்ல அயன் பண்ண துணிலாம் இருக்க, எடுத்துட்டு வா. செல்லத்தாய் நீ இரு, நான் போய் ட்ரெஸ் எடுத்து குத்துட்டு வரேன். ம்? இருக்கிற 6 சட்டையும் அயன் பண்ணி வைக்க முடியல. ஏன்பா இதெல்லாம் நீ எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்க? ஏன் அந்த மேடம் எடுத்து வந்து தரமாட்டாங்களாமா? நான் தங்கத்தை தானே எடுத்து வந்து தான்னு சொன்னேன். உன்னை எதுக்கு வேலை வாங்குறா அவ? ஓ, துளசி வீட்டில் இல்லைல்ல, மறந்து போகுதுப்பா. ஏய் ராஜபாண்டி, உன் பொண்டாட்டி வீட்டுல இல்ல, அவ அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா, புரியுதா? திரும்ப திரும்ப அவளே கூப்பிட்டு இருக்காத, அப்புறம் பாக்குறோம் உன் பைத்தியம் ஒண்ணு போறாங்க. சரிப்பா நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. ம் சரிப்பா, போ பாத்துலாம் போ. ஏங்க அந்த துளசி பிள்ளை இல்லாம என் புள்ள படுற அவஸ்தையை என்னால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவன் மேல உசுரா இருந்திருக்கிறேன். நம்ம மவன் மட்டும் இல்ல, மருமவ ராஜபாண்டி மேல அவ்வளவு உசுரா இருக்கா. அப்படி உசுரா இருக்கிறவ எதுக்குங்க பெட்டியை தூக்கிட்டு விருட்டு நானே வீட்டுக்கு போனோம்? அவ வீட்டை விட்டு போனதுக்கு ஏதாவது சொன்ன காரணத்துல ஏதாவது உப்பு சப்பு காரணம் இருக்கா? போறதுக்கு ஏதோ ரெடியா காத்துக்கிட்டு இருந்தது மாதிரி கிளம்பி போறா. எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சு மவனும் மருமவளும் சந்தோஷமா வாழ போறாங்கன்னு நினைச்சா குருவி கூட்ட கலைச்சு போட்ட மாதிரி 2 பேரும் பிரிஞ்சு கிடக்குறாங்களே. அவங்க பிரிஞ்சதுக்கு நான் தானே காரணம். அந்த தண்டர்காரனை நான் கை காட்டலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல. நான் ஒண்ணு பண்ணட்டுமா செல்லம்? பேசாம நேரா போய் மருமவ காலையே போய் விழுந்து என்ன மன்னிச்சிடு மருமவலன்னு, என் மவன் உன்னையே நினைச்சு கலங்குறான்னு, அவன் படுற வேதனை என்னால தாங்க முடியலையேன்னு கெஞ்சி கேட்டாவது அழுது புரண்டாவது மருமவளை கூட்டிட்டு வர பாக்குறேன். ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷி மாதிரியா பேசுறீங்க? நீங்க போய் அவ கால்ல விழுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படி கால்ல விழுந்தாதான் அவ வருவான்ற ஒரு நிலைமை இருந்தா